மாறன் வீரா சீரியல் ஜனவரி 6ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ராகவன் ஃபோன் எடுக்காமல் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ மாறன் ரூமுக்குள்ளே வராரு. ராகவனை பார்த்துட்டு இவன் என்ன ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ராகவன்ட்ட, ராகவா முதல்லேருந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க, ராகவன் டக்குன்னு ஃபோனை வாங்குறேன்னு சொல்லிட்டு கீழே போட்டுடுறாரு. இதை பார்த்துட்டு மாறன் ஷாக் ஆகி, என்னடா ஏன்டா இப்படி பதட்டப்படுற, யார் ஃபோன் அடிச்சது அப்படின்னு. அப்போ ராகவன் சொல்கிறாரு, யாருன்னு தெரியல, நீ என் ஃப்ரெண்டு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ரொம்ப பதட்டமாகி பேசுகிறாரு. இதை பார்த்ததோட மாறன் நினைக்கிறாரு, இவன் என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு ராகவனை பார்த்து, இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தண்ணி எடுக்கிறதுக்கு வராரு. தண்ணி எடுத்துகிட்டு வந்து நேராக ராகவன்கிட்ட கொடுத்து இதை குடி அப்படின்னு சொல்ல ராகவனும் தண்ணி குடிக்கிறாரு. அப்போ மாறன் நேராக ராகவனை பார்த்து, இங்கே பாரு ராகவா, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அப்பாவுக்கும் ரொம்ப டவுட் வரும். அப்பாவுக்கு சின்னதாக டவுட் வந்தாலும் சுலபமாக கண்டுபிடிச்சிருவாரு. நீ இந்த மாதிரி பதட்டமாக இருந்தியன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். தயவு செஞ்சு இப்படி பதட்டப்படுற வேலை வச்சுக்காத. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான், நீ கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட ராகவனு சரி மாறா அப்படின்னு சொல்ல, மாறன் நேராக ராகவன்ட்ட, இங்கே பாரு ராகவா, நீ இப்படி பதட்டமாக இருந்தால் பிரச்சனை ஆகிரும். அந்த போலீஸ் வந்துட்டு அப்படின்னு சொன்னதோட, போலீஸா அப்படின்னு ராகவன் பயப்பட, மாறன் ராகவன்ட்ட, இங்கே பாரு ராகவா, ஒரு வேளை அந்த போலீஸ் உன்கிட்ட ஏதாவது கேட்டா தெளிவாக பதில் சொல்கிறதா இருந்தால் பதில் சொல்லு. அப்படி இல்லைன்னா நீ எந்த பதிலுமே சொல்ல வேணாம், அமைதியாகவே இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ இந்த மாதிரி பதட்டப்படாத, பொறுமையா இரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ராகவனு சரி மாறா அப்படின்னு சொல்லாங்க. மாறன் வந்துட்டு நேராக ராகவன்ட்ட, எனக்கு என்னமோ அந்த போலீஸ் யாரு சொல்லியோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு ராகவன் சொல்ல, இதை கேட்டுட்டு மாறன் சொல்ல, இதை கேட்டுட்டு ராகவனும் ஆமாண்டா அப்படின்னு சொல்ல, மாறன் சொல்றாரு, அந்த போலீஸுக்கும் நமக்கும் எதுவும் பிரச்சனை இருந்துச்சா? கண்டிப்பா அவனுக்கும் நமக்கும் எந்தவித பிரச்சனையும் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த போலீஸ் தான் பின்னாடி இருந்துக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மாறன் சொல்றாரு. இதை கேட்டுட்டு ராகவனும் சரிடா அப்படின்னு சொல்ல, மாறன் நேராக ராகவன்ட்ட, இங்கே பாரு, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அப்பா ரொம்ப உஷாரு, லைட்டாக நம்ம வளரனாலுமே அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாரு. அதனால நீ அவர்கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் பார்த்து பேசு, நம்ம அவர்கிட்ட சிக்கிடக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராகவனும் சரி மாறா அப்படின்னு சொல்ல, மாறன் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி வீராவை காமிக்கிறாங்க. வீரா அவங்க எக்ஸாமுக்காக மாடியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அந்த சாட்சியோட ஞாபகம் வருது. சாட்சி சொன்னார் இல்லையா, இது மாதிரி ஆக்சிடெண்ட்டை பார்த்தது நான் தான், இவங்க திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வீராவுக்கு மறுபடியும் வந்து யோசனை வந்துக்கிட்டே இருக்குது. வீராவுக்கு படிக்க முடியல அப்படின்னு பார்த்து மாறன் அங்கேருந்து வராரு. மாறன் நேராக வீராவை பார்த்து, என் பொண்டாட்டி இப்படி தான் இருக்கணும், எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறியே, நீ கண்டிப்பாக கோல்டு மெடல் வாங்கிடுவ அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு வீரா சொல்கிறாங்க, எங்கே என்னால் படிக்க முடியுது, வீட்டில் நடந்துகிட்டு இருக்க பல பிரச்சனையால சுத்தமாக என்னால் படிக்கவே முடியல, மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு. அப்போ மாறன் கேட்குறாரு, ஏன் குழப்பப்படுற அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு, அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்ப இவர் தான் உனக்கு சாட்சி சொன்னாரா அப்படின்னு கேட்க, வீரா சொல்கிறாங்க, ஆமாம், இவர் தான் வந்துட்டு ராமச்சந்திரன் சார் வீட்டு பிள்ளைங்க வந்து கார் ஓட்டிக்கிட்டு போணுச்சுன்னு சொன்னாங்க, அதை வச்சு தான் நாங்கள் நீங்கள்னு கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, வேற யாராவது ஐ விட்னஸ் இருக்காங்களா அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, வேற யாரும் இல்லை, இவன் மட்டும்தான் அப்படின்னு. மாறன் கேட்குறாரு, சரி அன்னைக்கு இது மாதிரி திட்டம் போட்டு கொலை பண்ணது அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு. அப்போ மீரா சொல்கிறாங்க, இல்லை அன்னைக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை, ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் சொல்கிறாரு, அப்போ கண்டிப்பாக அவர் யாரோ சொல்லி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, யார் சொல்லி இப்படி பண்ணிட்டாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட வீரா சொல்கிறாங்க, ஆமாம், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு, இதை பற்றியெல்லாம் நீ மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் படி, நீ கண்டிப்பாக கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அந்த இடத்துலேருந்து போக, அப்போ வீரா நினைக்கிறாங்க, அன்னைக்கு அவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னார், ஆனால் இப்போ திட்டம் போட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உண்மையாகவே மாறன் சொல்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நம்ம வீராவுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா கடையை காமிக்கிறாங்க. மறுநாள் காலை
அப்போ ராகவன் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அங்க சாட்சி வராரு. சாட்சிய பார்த்ததோட ராகவன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அந்த சாட்சி வந்துட்டு நேரா ராகவன பார்த்துக்கிட்டே, "ஆகா, ஆடு இங்கே தான் இருக்கு. வெட்டிற வேண்டியதுதான்" அப்படின்ட்டு நேரா ராகவன போய் பார்க்க, ராகவன் நேரா சாட்சிய இழுத்துக்கிட்டு தனியா போறாரு. போயிட்டு, "இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்திருக்க?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, "என்ன சார் இது இப்படி கேட்குறீங்க? ஃபோன் அடிச்சாலும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறீங்க. கட் பண்ணி விடுறீங்க. அப்புறம் உங்களை பார்க்கணும்னா நேரடியா வந்து தானே ஆகணும். அதான் இந்த கடையில இருப்பீங்கன்னு நினைச்சேன் வந்தேன். உங்களுக்கு இந்த கடை மட்டும்தானா? இல்ல இன்னும் நிறைய பிரான்ச் இருக்கா?" அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, "இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு வந்திருக்க?" அப்படின்னு. அவர் சொல்றாரு, "இங்க பாரு, நேத்து நீ கொடுத்த காசு சுத்தமா கரைஞ்சு போயிட்டு, சுத்தமா கையில காசே இல்ல. அதான் நீ ஏதாவது காசு கொடுப்ப அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் வந்தேன்" அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, "இங்க பாரு, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க தெரியுமா? இந்த மாதிரி கண்ட நேரத்துலயும் காசு கேட்டா நான் கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மரியாதையா அந்த இடத்த விட்டு போ" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, "என்ன சார் இப்படி மிரட்டுறீங்க? சுலபமா தம்பிய மாட்டி விட்டுட்டு நீங்க எஸ்கேப் ஆயிருக்கீங்க. இந்த விஷயம் மட்டும் உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும்னு தெரியும்ல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நேரா போலீஸ்கிட்ட போயிட்டு சொல்லிடுறேன். நீங்க தான் ட்ரை பண்ணீங்க" அப்படின்னு. இதை கேட்டதோட ராகவன் டக்குன்னு நிறுத்தி, "டேய் நில்லுடா" அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றாரு, "இங்க பாருங்க, அதான் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இல்ல. இங்க பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு கூட ரொம்ப நேரம் ஆகும். ஆனா உங்க மனைவி இங்கதான் இருக்காங்க. இங்கேருந்து ஒரு சத்தம் போட்டோன்னா போதும், அவ்வளவுதான் உங்க கதை" அப்படின்னு. இதை கேட்டதோட ராகவன் டக்குன்னு அவரை பார்த்து, "சரி இரு வரேன்" அப்படின்னு சொல்ல, அப்ப அவர் சொல்றாரு, "சார் கொஞ்சம் நல்லா பெரிய கட்டா எடுத்துட்டு வாங்க, அதான் பத்தும்" அப்படின்னு. இதை கேட்டதோட ராகவனும் இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா கேஷ் இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு அங்க ஒரு ஆள் நிக்கிறாரு. அவர்கிட்ட, "அண்ணா, அந்த கஸ்டமரை போய் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு அங்க இருந்த காசை எடுக்கிறாரு ராகவன். எடுத்துட்டு வந்துட்டு நேரா அந்த ஆளுகிட்ட கொடுத்து, "இங்க பாரு, இதுக்கப்புறம் காசு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வராது" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, "இதை நான் கரைக்கிற வரைக்கும் இந்த பக்கமே நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப அந்த ஆளு நினைக்கிறாரு, நல்ல வேளை இவன் கேஷுவலா போலீஸ் கிட்ட போன்னு சொல்லிடுவானோன்னு நான் பயந்துட்டேன். நல்ல வேளை காசு எடுத்து கொடுத்துட்டான். பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல வந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம மாறனும் வீராவும் கடைக்குள்ள வராங்க. அப்ப மாறனும் வீராவும் அந்த சாட்சிய பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்ட்டு. மாறன் நேரா அந்த ஆளுகிட்ட போயிட்டு, "உன்னை யார் இங்க வர சொன்னது?" அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு, "என்ன சார் இது? கடைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன். சாட்சி கடைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு என்ன போர்டா போட்டிருக்கீங்க? இங்க பாருங்க, எடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனா இங்க ஒரு கலெக்ஷன் கூட நல்லாவே இல்ல. அதான் வெறுங்கையோட வீட்டுக்கு போறேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இல்லையா? வேஸ்டா போயிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் நான் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். வேற எங்கேயாவது போயிட்டு எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போக, அப்ப மாறன் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இவன் எதுக்கு இங்க அடிக்கடி வந்துட்டு போறான் அப்படின்னு. மாறன் சொல்றாரு, "இவன் எதுக்கு இங்க வந்துட்டு போறான்" அப்படின்னு. வீரா சொல்றாங்க, "அதான் எனக்கும் புரியல" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டுல வந்துட்டு மாறனுக்கு அடிபட்டதுனால மாறன் அவர் கண்ணாடியில போலீஸ் அடிச்சதை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப மாறன் நினைக்கிறாரு, இப்ப மட்டும் வீரா மருந்து போட்டு விட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. அதே நேரத்துல வீரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்க போறாங்க. அப்ப மாறன் நேரா வீரா கிட்ட, "இங்கப்பா, என்ன இவ இப்படி இருக்கா? நம்ம அப்படியே வலிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுப்போம். அவ நமக்கு மருந்து போட்டு விடுவா" அப்படின்ட்டு மாறன் ரொம்ப ஹாப்பியா, "சரி நம்ம அதையே பண்ணுவோம்" அப்படின்ட்டு நேரா அந்த தைலத்தை எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்துட்டு நேரா வீரா கிட்ட, "வீரா, அன்னைக்கு உனக்கு கால்ல அடிபட்டுச்சுல்ல, அப்ப மிச்சம் இருந்த மருந்து இருக்கு. அந்த மருந்தை எனக்கு போட்டு விட, எனக்கு வலி தாங்க முடியல போலீஸ் அடிச்சது" அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, "இங்க பாரு, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை" அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, "என்ன வீரா இப்படி பேசுற? அன்னைக்கு உனக்கு கால்ல அடிபட்டிருந்தப்ப நான் தானே உனக்கு மருந்து போட்டு விட்டேன். உனக்கு அப்ப நல்லா தானே இருந்துச்சு" அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, "யாரு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னுச்சு? எனக்கு அப்பவே சரியான எரிவு தான் இருந்துச்சு" அப்படின்னு. மாறன் சொல்றாரு, "இங்க பாரு, பொய் சொல்லாத. உனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, உனக்காக தான் நான் போலீஸ்கிட்டயே அடி வாங்கினேன். இல்லைன்னா இத்தனை அடியும் அந்த போலீஸ் மேல இருந்திருக்கும்" அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, "இங்க பாரு, எனக்கு வேலை இருக்கு, நான் தூங்க போறேன். உன் ட்ரீம் எல்லாம் கொண்டு போய் வேற எங்கேயாவது வச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு வீரா படுத்து தூங்க. அப்ப மாறன் நினைக்கிறாரு, "நீ என்னதான் இருந்தாலே நீ எனக்கு மருந்து போட்டு தாண்டி ஆகணும்" அப்படின்னு. மாறன் டக்குன்னு பெட்ல உளுந்து படுக்கிறாரு. அப்ப வீரா டக்குன்னு கேட்க, மாறன் சொல்றாரு, "இங்க பாரு, எனக்கு உடம்பு வலி தாங்க முடியல. இதுல தரையில வேற என்னால படுக்க முடியாது. நான் தரையில படுக்கணும் அப்படின்னா நீ எனக்கு மருந்து போட்டு விடணும். அப்பதான் நான் தரையில படுப்பேன். இல்லைன்னா நான் இங்கதான் படுத்து கிடப்பேன்" அப்படின்னு.
இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, சரி கொடு நான் மருந்த போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்த வாங்குறாங்க. மருந்த வாங்கி அப்படியே மாறனுக்கு போட்டு விடுற மாதிரி பண்ண, அப்ப டக்குன்னு மாறன் இவ்வளவு நேரம் கனவு கண்டிருக்காரு. நம்ம வீரா போயிட்டு கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப மாறன் நினைக்கிறாரு, தூங்கிட்டு இருக்கிறவங்கள கெடுப்ப மாட்டேன் அப்படின்னு தன்னடி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. வீரா எந்திரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா தனக்கு தானே மாறன் மருந்து போட்டு விடுறத பார்த்துக்கிட்டு வீரா சிரிச்சுக்கிட்டே படுத்து தூங்குறாங்க மறுபடியும். அதே நேரத்துல அந்த சாட்சியை காமிக்கிறாங்க. சாட்சி ராகவனோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு. நேரா அந்த ராகவனுக்கு கால் பண்றாங்க. ராகவன் ரூமுக்குள்ள இல்ல, அவரு எங்கேயோ போயிட்டாரு. அப்ப அந்த சாட்சி மறுபடியும் ராகவனுக்கு கால் பண்ண ராகவன் போன் எடுக்கல அப்படின்னதோட அந்த சாட்சி நடிக்கிறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் போனை எடுக்காம இருக்கான், நான் யாரு அப்படிங்கிறத அவனுக்கு கண்டிப்பா காமிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அவரு நேரா கண்மணிக்கு கால் பண்றாங்க. கண்மணியோட போனு ரிங் ஆயிட்டே இருக்கு. அப்பதான் ராகவன் ரூம்குள்ள வராரு. வந்து பார்த்தா கண்மணியோட போனை தொடர்ந்து ரிங் ஆயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போனை எடுக்கிறாரு. எடுத்துட்டு பாக்குறாரு. பார்த்தா புது நம்பரா இருக்கு. ராகவன் நினைக்கிறாரு, இது என்ன புது நம்பரா இருக்கு அப்படின்னு. அப்ப ராகவன் ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ யார் அப்படின்னு கேட்க, அப்ப அந்த சாட்சி பேசுறாரு. நீங்க யாரு பேசுறது, நானும் ரொம்ப நேரமா கால் பண்றேன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ராகவன் சொல்றாரு. இங்க பாரு, யாரு நீ, இந்த நேரத்துல எதுக்கு நீ கண்மணிக்கு கால் பண்ற அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னப்பா, நான் தான் ஐவிட்னஸ் பேசுறேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணா சுத்தமா எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, அதான் உங்க பொண்டாட்டியோட நம்பருக்கு அடிச்சேன், உடனே நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ இவ ஃபோனுக்கு கால் பண்ண அப்படின்னு. அப்ப சாட்சி சொல்றாரு, நானும் ரொம்ப நேரமா உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆனா நீ ஃபோனை எடுக்கிற மாதிரியே தெரியல, அதனாலதான் உன் பொண்டாட்டி ஃபோனுக்கு உடனே கால் பண்ணிட்டேன். இங்க பாரு, நீ ஏன் என் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற, என்ன அவாய்ட் பண்றியா, இங்க பாரு, நீ மட்டும் என் ஃபோன் எடுக்காம இருந்தா இப்ப நேரா நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருவேன், அப்புறம் நீ களி திங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் அதிர்ச்சியாகி, இங்க பாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க சாட்சி சொல்றாரு, உன் வீட்டு வாசல்ல தான் நின்றுகிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் அதிர்ச்சி ஆகுறாரு. ராகவன் நேரா அவர்கிட்ட இப்ப எதுக்கு நீ இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, அப்ப அந்த ஆளு சொல்றாரு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட ராகவனும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. போனை கட் பண்ணி போட்டுட்டு ராகவன் அங்கேருந்து பதட்டமா வந்துகிட்டு இருக்காரு. ராகவன் வந்துகிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஒரு பொருள் கீழே உடையுது. இது வந்து நம்ம மாறனுக்கு காதல விழுகுது. மாறனு வீராவும் டக்குன்னு கிளம்புறாங்க. வீரா கேக்குறாங்க, சும்மா இருக்க மாட்டியா, எதையாவது போட்டு உடைச்சிக்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு. மாறன் சொல்றாரு, ஏய் நான் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன்டி, நான் எதையும் போட்டு உடைக்கல, ஏண்டி என் மேல பழி போடுற அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அப்புறம் வெளியில ஏதோ சத்தம் கேட்டுச்சு என்ன அப்படின்னு. மாறன் சொல்றாரு, நீ இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் இங்கேருந்து வெளியில வராரு. வீரா நினைக்கிறாங்க யாரா இருக்கும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராகவன் வந்துட்டு நேரா அந்த பொருளை எடுத்து வச்சுட்டு நேரா அந்த ஆளை போய் பார்க்குறாங்க. அவர் நேரா ராகவனை பார்த்து, சார் உங்களை பார்க்கறதுக்கு எப்பெல்லாம் வர வேண்டியதா இருக்கு பாருங்களேன் அப்படின்னு ராகவன் சொல்றாரு. இப்போ எதுக்கு நீ இங்கே வந்த அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, பகலா இருந்தா நான் ஷாப்புக்கு வந்திருப்பேன், இப்போ நைட் ஆயிட்டு இல்லை, அப்புறம் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு. ராகவன் கேட்குறாரு, உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்னு. அவர் சொல்றாரு, இங்க பாரு, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன், இது மாதிரி நீ கொடுத்த பாரு அந்த காசு அப்படியே கரைஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தியன்னா நல்லா இருக்கும், அதை தான் கேட்க வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, இங்க பாரு, இன்னைக்கு தானே உனக்கு அவ்வளோ காசு கொடுத்தேன் அப்படின்னு. அவர் சொல்றாரு, அது எல்லாமே அப்படியே கரைஞ்சு போச்சு, எனக்கு இப்போ கூட்டி சீக்கிரம் ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும், நீ ஏற்பாடு பண்ணியன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, 10 லட்ச ரூபா பணமா, அது என்கிட்ட இல்லை அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, எவ்வளவு பெரிய கடை வச்சிருக்க, 10 லட்ச ரூபா பணம் இல்லைன்னு சொல்ற, உனக்கு அப்புறம் உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீ தானாம்ல, உங்க அப்பா உன் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரா, நீ எந்த தப்பும் பண்ண மாட்ட அப்படின்னு. ஒருவேளை நீ மட்டும் இப்படிப்பட்ட ஒரு கேடுத்தனத்தை பண்ணியிருக்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த செகண்ட் நீ ஜெயிலு தான், அப்புறம் உனக்கு களி தான், உங்க அப்பா உன்னை காரி துப்புவாரு, அப்புறம் மாறன் தான் இந்த வீட்டுல கெத்து. இங்க பாரு, நீ மட்டும் இப்ப 10 லட்ச ரூபா பணத்தை கொண்டாந்து கொடுக்கல, அப்புறம் நான் யாரு அப்படிங்கிறத காமிப்பேன், நேரா போலீஸ்ட்ட போய் சொல்லிடுவேன், அதை விட முக்கியமா உன் பொண்டாட்டி கண்மணி உன் முஞ்சில காரி துப்புவா, இதெல்லாம் நடக்கணுமா பாத்துக்க அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவர் சொல்றாரு, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும், அதை எடுத்து கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்தனா கண்டிப்பா நான் கடையில மாட்டிப்பேன் அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஏன் கடையில உனக்கு பொய் கணக்கு எழுத தெரியாதா, எழுதி வச்சுட்டு 10 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாரு, இப்ப நீ இந்த இடத்த விட்டு போ, அதான் நல்லது அப்படின்னு. அதே நேரத்துல மாறன் எங்க பார்த்தாலும் தேடி பாக்குறாரு, யாரையும் காணோம். அப்ப மாறன் நேரா மாடிக்கு போறாரு. அப்ப வெளியில ராகவன் யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிறத மாறன் பாக்குறாரு. பார்த்துட்டு
இந்த நேரத்தில் இவன் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மாறன் பார்த்துட்டு அந்த ஆளை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த ஆளை ஒழுங்காக பார்க்க முடியல. உடனே மாறன் அங்கேருந்து மாடிப்படியிலேருந்து இறங்கி வராரு. அதே நேரத்தில் ராகவன் நேராக அந்த ஆளுக்கிட்ட இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கேயாவது போயிட்டு அங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நேராக காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ மாறன் ஓடி வந்து தடுக்க பார்க்க, ஆனால் ராகவன் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்போ மாறன் நினைக்கிறாரு, இவன் இந்த நேரத்தில் எங்கே போகிறான் அப்படின்னு மாறனுக்கு ஒரே டவுட் ஆகுது. மாறன் வந்துட்டு நேராக மாடிக்கு போகிறாங்க. அப்போ வீரன் கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, ராகவன் இந்த நேரத்தில் எங்கேயோ போகிறான், எங்கே போகிறான்னு தெரியல, என்கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போக மாட்டான், ஆனால் அவன் பாட்டுக்கும் கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கான் அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, யாரை பார்க்க போகிறாங்க இந்த நேரத்தில் மாமா அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, யாருக்கிட்டேயும் நின்று பேசிக்கிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் வந்து திடீர்னு அவன் எங்கேயோ கார் எடுத்துக்கிட்டு போகிறான், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அவன் 3 நாளாக சரியே இல்லை, ஒரே பதட்டமாக இருக்கான், இதுக்கு முன்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தெரியல அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் சொல்கிறேன் என்ன தப்பாக நினச்சிக்காத, கடைக்கு வந்துட்டு அந்த சாட்சி வந்தான் பாரு, அவனும் ராகவனை பார்த்து கண்டிப்பாக பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ அந்த சாட்சி ராகவன் மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குது அப்படின்னு வீரா சொல்ல, இது கேட்டுட்டு மாறன் நினைக்கிறாரு, ஆகா நம்ம பொண்டாட்டி வேற சரியான புத்திசாலி, சுலபமாக என்ன நடந்துச்சோ அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா, இவக்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாதே அப்படின்ட்டு மாறன் நினைக்கிறாரு. மாறன் நேராக வீரா கிட்ட, சரி நீ இங்கே இரு, நான் போயிட்டு ராகவனை பார்க்குறேன், இவன் எங்கே போயிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, வீராவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மாறன் அங்கேருந்து வெளியில் வர கண்மணி டக்குன்னு மாறன் கிட்ட, மாறா எங்கே உன் அண்ணன் அப்படின்னு கேட்க, மாறன் சொல்கிறாரு, அண்ணன் வந்துட்டு முக்கியமான வேலையாக வெளியில் போயிருக்கான், அவன் உடனே வந்துடுவான் அப்படின்னு. கண்மணி சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் என்ன முக்கியமான வேலை, அதான் கடை வேலைலாம் டே ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு இல்லை, இப்போ எங்கே போயிருக்காரு அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, நான் தான் போய் சொல்லியிருந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த மாதிரி அன்டைமில் அவரை வெளியில் போகிறது சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, சரிங்க நீ முக்கியமான வேலை அப்படிங்கிறதுக்காக தான் போயிருக்கான், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னதோட கண்மணியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணி நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு, இந்த நேரத்தில் நம்மக்கிட்ட சொல்லாமல் அவர் எங்கே போயிருப்பாரு, நம்மக்கிட்ட சொல்லாமல் அவர் எதையுமே பண்ணது கிடையாது, ஆனால் எதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஒரே சந்தேகமாக இருக்குது கண்மணிக்கு. இன்னொரு பக்கம் மாறன் நேராக பைக் எடுத்துக்கிட்டு ராகவன் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. பார்த்தா ராகவன் நேராக கடையை ஓப்பன் பண்ணி கடைக்குள்ளே போகிறாரு. அப்போ மாறன் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ராகவன் நேராக அங்கே இருக்கிற காசை எடுக்கிறாரு. அப்போ மாறன் நேராக ராகவன் காசை எடுத்து முடித்த பிறகு தான் போகிறாரு. மாறன் நேராக ராகவன்ட்ட, ராகவா இந்த நேரத்தில் கடையில் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டதோட மாறன் பார்த்ததோட ராகவன் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. மாறன் நேராக ராகவன்ட்ட, ராகவா ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் சொல்லிவிடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்கிறாரு, ராகவன் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ போயிட்டு வேறு வேலை இருந்தால் பாரு, நீ எதுக்கு என்னப்பா ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, இங்கே பாருடா, நீ ரொம்ப பதட்டமாக இருக்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கு ராகவன் சொல்கிறாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை மாறா அப்படின்னு சொல்ல, மாறன் நேராக ராகவன்ட்ட, இங்கே பாரு, ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் சொல்லிடு அப்படின்னு சொல்ல, ராகவன் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு. அப்போ ராகவன் கையில் வச்சிருக்கிற பணம் கீழே விழுகுது. இதை பார்த்ததோட மாறன் கேட்குறாரு, உனக்கு எதுக்குடா இவ்வளோ பணம், எதுக்குடா அப்படின்னு கேட்க, அப்போ ராகவன் சொல்கிறாரு, மாறா அந்த சாட்சி இருக்கானே அவன் என்னை மிரட்டுறான்டா, கண்மணிக்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் ஷாக் ஆகுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஜனவரி எண்டிங்கில் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.